ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காலையில் ஹோட்டலுக்கு போயிட்டு பறக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் வேலை இருக்குது. மணி 8:30 சாதனை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமா, அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். சாதனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்து வேலையை பார்க்கணும். ஏன்னா வந்து 9:15 தான் வருவேன். சாதனை பக்கத்தில் தான், ஒரு 4 கிலோமீட்டர் தான், போய் விட்டுட்டு வந்துவிடுவேன். தம்பி தான் கூப்பிட்டு போகிறேன். பட்டு வந்து கடையில் இருக்காங்க, எனக்கு பதிலாக அவங்க தான் இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் நான். சாதனா போகலாமா? ரெடி ஆகிட்டியா? இவர் வந்து ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஷோ, அதனால் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறியா போகிற இன்றைக்கி. ஆனால் ஒரு ஸ்கூல் இல்லை. சரி போகலாம் வா. சிஎம் எதிரில் ஆடுவியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் கடைக்கே வந்துட்டேன். பட்டு வந்து சாம்பார் பட்டம்லாம் கட்டின்னு இருக்காங்க. பறக்க வேலை நடக்குது. நான் போய் வரதுக்காட்டி இட்லி எல்லாத்தையும் ஊற்றி வச்சு காலி ஆகிடுச்சு. மணி 9:15 கூட ஆகலை, அதுக்காட்டி காலி ஆகிடுச்சு. நீ வந்து கட்டின, அதனால் நான் விட்டு போயிட்டேன். ஆமாம், போகலாம். இட்லிலாம் வீட்டில் போய் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் கட்டிட்டோம். எனக்கு பசி பூரி எடுத்து வச்சு மாதிரி அப்போ அவங்களுக்கு வச்சுட்டேன். சரி எடுத்து போறியா? ஆமாம். ஃபஸ்ட்டு பூரி எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சேன். அப்போ ஒருத்தன் கேட்டால் அங்கே வச்சுட்டேன். மறுபடியும் பூரி எடுத்து வச்சேன். அப்போ மூணாவது இட்லி சாப்பிடுவேன். நான் ஒரு 5 இட்லி ஒரு வடை அந்த மாதிரி சாப்பிடுவேன். எப்பயாவது தான் 4 இட்லி ஒரு வடை 2 பூரி அந்த மாதிரி சாப்பிடுவேன். அவனுக்கு ஊட்டி விடு. என்னடா இட்லியில் கையே வைக்கல, அப்பா ஊட்டி விடுறாரா? வாய பாரு. என்ன பண்ற நீ? என்ன பண்ற? போலாமா? ஐயோ போலாமா? போலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் கடை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஒரு 2 நாளாக வந்து சரியாக வியாபாரம் இல்லை. இன்றைக்கி வந்து அன்எக்ஸ்பெக்டட் இன்றைக்கி வந்து வியாபாரம் முடிஞ்சுது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுங்காட்டியுமே முடிஞ்சு போச்சு. நீ சாப்பிடல தானே? இன்னும் சாப்பிடல. நான் சாப்பிட்டேன். நான் 5 பூரி 3 இட்லி சாப்பிட்டேன். அதான் எடுத்துகிட்டு போயிட்டு டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இட்லியில் தோசை ஊற்றிட்டேன். நான் 5 பூரிலாம் சாப்பிடவே மாட்டேன். இன்றைக்கி இட்லி கிடைக்கலையே, என்ன பண்ணுறது? நான் முதல்ல வந்து சாப்பிடவே மாட்டேன் காலை சாப்பாடே. இவங்க வீட்டில் ஹோட்டலுக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வர்றேன். விளையாடு பாப்பா கூட விளையாடு. நடக்கிறல இவ குடிச்சு நடக்க விடுங்க. நடக்கிறல இல்லையா? 1 வயசு தான் ஆகுது. இப்போ தானே ஆச்சு. 1 வயசுலேயே நடக்குமே. பொறுமா நடக்கட்டோம்னா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நோடி ஹாய், இங்கே வாடா. ஹாய், அவன் உள்ளே ஓடிக்கிறான் பேர். அவன் அண்ணனை கூப்பிடு. இங்கே வாடான்னு கூப்பிடு. உள்ள வாரே இல்லை, நீ உள்ளலாம் போவானா? இங்கே இரு. சரி வேணும், இதோ வரேம்மா. என்ன எல்லாருக்கும் இட்லி ஊற்றுறியா தோசை ஊற்றுறியா? அப்பா சாப்பிட்டாங்களாம். அப்பா என்ன? நான் எனக்கும் அம்மாவுக்கு மட்டும். அம்மாவுக்கு வந்து 2 தோசை, எனக்கு ஒரு 2 தோசை, அவ்வளோதான். தோசை ஊற்றிட்டு இருக்கேன். வச்சன் சாப்பிடல. வச்சனுக்கு அப்படியே நான் சாப்பிடக்குள்ள ஊட்டி விட்டுருவேன். அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா தண்ணி பிடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனால் தண்ணி வந்துருந்தா இருக்குது. தண்ணி பிடிச்சின்னு 2 பாவாடை துவைக்கலாம், 2 ஜாக்கெட் துவைக்கலான்னு வந்தேன். சரி சாப்பிடுவா, சாப்பிட்டு வந்து துவைவா. தோசை இப்போ தானே ஊற்றுறாங்க. சரி கட்டு. இவ்வளோதான் இருக்கு. அது இன்னும் 4-5 நாள் வரும் போல இது. 4-5 நாள் தான் வரும். சரி வாங்கிக்கலாம். காலி ஆயிடுச்சு. சரி திங்கக்கிழமை போய் வாங்கிக்கலாம். ஏன் திங்கக்கிழமை? நாளைக்கு போகலான்ட்டியா? ஏன் திங்கக்கிழமை? நான் அன்னைக்கு ஏதோ போகணும்னு சொன்னீங்க வெளியில். போகலாம் திங்கக்கிழமை போகலாம். என்னது?
இதை வந்துடுறேன். யார் யார் வீட்டில் ஆம்பளைங்க தோசை ஊற்றுவீங்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நான் ஊற்றுவேன். ஏன்னா ப்ரஷ் பண்ணிட்டு வர அது வரைக்கும் நீ இதை ஊற்றிட்டு இரு அப்படின்ற ஒரு சாக்கு. சரி விடு, என்ன பண்ணுறது. என்னென்னமோ சுடுறேன் நான் ஹோட்டலில். வீட்டில் ஒரு தோசை சுட மாட்டேன்னா. எப்பவுமே ஃபஸ்ட்டு தோசை மட்டும் எருமுட்டை மாரி தான் வரும் போல. நம்ம வீட்டில் சுடுற தோசை 10 வீடு தாண்டி அந்த தோசை வாசனை தூக்கும் ஆளை. நான் நல்லா தான் தோசை ஊற்றுவேன். எனக்கே வரல தோசை. திருப்பிட்டேன். என்ன இது தோசை? இப்படி என்ன இங்க பத்திங்க போகுது இந்த பக்கம்? என்ன கேட்டா? தோசைக்கல் எரியுது பார்த்தல. எரிஞ்ச என்ன என்னமோ பண்ணிட்டு வந்துட்டேன். அதை தோசை எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு வெங்காயம் இல்லை கத்திரிக்காய் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றணும். தேய்க்கல்னால தோசை சூப்பரா வரும். நீ உனக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குது. யாரு? நான் ஒரு தோசை மாஸ்டர். நான் ஒரு தோசை மாஸ்டர். நான் என்கிட்ட சொல்றியா? சரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி தீக்கிறேன். போ. கடையிலேருந்து எத்தனை சட்னி தானே? நீங்கள் பச்சனை கேளு. சரி அம்மாவுக்கு தண்ணி. அம்மாவுக்கு தண்ணியா? இந்தா அம்மாவுக்கு தண்ணி மட்டும் காலி ஆயிடுச்சு பாரு. உள்ள எங்க இருக்கு? ஒரே ஒரு வாதா இருக்குதா பாரு. இல்ல இல்லடா தண்ணி இல்ல. டக்குன்னு மட்டும் காருது. ஓ அம்மாவுக்கு தண்ணி மொண்டு கொடு. ஓடு ஓடு ஓடு. காருது காருது. போ 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 ப்ளீஸ் போ. ப்ளீஸ் 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 போ. வச்சிட்டு போயிட்டேன் போ. உள்ள பாருங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க உள்ள. அழகா க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள அவன் இறச்சிக்கிட்டே இருப்பான். ஐயோ அங்கேருந்து தடியை போட்டாது இங்கே ஊத்துறாங்க குடத்துல. மொண்டு வர முடியலையா? ஏன் இங்க பாருங்க தண்ணி. ஏன் மொண்டு வர முடியலன்னா குடம் ஃபுல்லா வழி வழி இருக்கு. அதனால வழி வழி எந்த சொம்பு உள்ள போவாதுன்ட்டு அம்மா மொண்டு வர முடியலப்பா அப்படின்றா. அதை போட்டு இறங்குது. எத்தனை தடவை ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணலாம் சொல்லுங்க? இவனுக்கு க்ளீன் பண்ணினே. அம்மா 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 மாத்திரை இறங்குறான். கிரி மாத்திரை இறங்குறான். அம்மா மாத்திரைலாம் இறங்குறான். பிடிச்சி சாப்பிட விட்டுட்டா அதிசயம்தான். பஸ்ஸுன்னு பிடிச்சி கடிச்சிட்டேன் நான். குழந்தைங்க கடிக்குமா இல்ல அப்பா வந்து குழந்தைய கடிப்பாரா? சும்மா ஆசையாக கடிச்சிட்டேன். ஆசையா கடிச்சிட்டா. சரி நீ அடங்கவே மாட்ற. அதனால தான் அப்பா அடிக்கிறாரு. சரி வா பாய் சொல்லலாமா? எனக்கு பாய் சொல்ல எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பாய் பாய் சொல்லுங்க. பாய். அவருக்கு சொல்ற மூட்ல இல்லை. அதான் அவங்க அப்பா அங்கே கடிச்சு விட்டாங்க.